வெடிச்சு போயிட்டேன். எப்படி வெடிச்சு போயிட்டு இருக்குது. சின்ன கத்திரிக்காய் நை வெடிச்சிட்டு இருக்குதுப்பா. சின்ன கத்திரிக்காய் பிஞ்சு தெரியல நானு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இந்த செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் நேற்று செம்பருத்தி செடியை மாற்றி வைக்கும்போது இது எல்லாமே கும்பலாக இருந்துச்சு. இது எனக்கு வந்து கட் பண்ணி போட மனசு வரல. இது 2வது வருஷம் இந்த செடி டெல்லி கனகாமரம் செடி. அதனால சரி இதில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் மண்ணு போட்டு வச்சிருக்கிறேன் நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம செடிகள்லாம் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு நான் நேற்றே உங்ககிட்ட காமிச்சேன் லைவில். புளிச்ச மோரும் பெருங்காய கரைசல் நம்ம எடுத்துன்னு வந்திருக்கிறோம். செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நேற்று ஊற்ற முடியல. ஏன்னா நான் இந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் எரிய வச்சுட்டு இந்த செம்பருத்தி செடியை மாற்றி வைக்கிறதுல எனக்கு டைம் சரியாயிடுச்சு. ஏன்னா நேற்று நான் மட்டும்தான் வந்திருந்தேன். இல்லைன்னா எப்படியாவது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு போயிட்டுருப்பேன். நேற்று பத்தலை நேரம். சரி இன்னைக்கு ஊற்றலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து புண்ணாக்கு கரைசலும் கூட எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் நம்ம ஊற்ற முடியும். இன்னும் 10 நாளோ 15 நாளோ தெரியாது. நாளைக்கு நம்ம கிளம்புறோம். சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி இது வந்து லாஸ்ட் நாள் லைவாக இருக்கும், இல்லை விளாக் எது ஒன்றாலும் இருக்கலாம். நாளையிலேருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. முடிஞ்சால் நாளைக்கு காலையில் வந்து பார்த்துட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து மேலே வந்தோம்னாலே முதல்ல நம்ம கொய்யாக்கா மரத்துக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம். ஏன்னா கொய்யாக்கா மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 கொய்யாக்கா வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இது வந்து 3வது கொய்யாக்கா. ஒரு பிரதர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த இலையெல்லாம் உருவி விட்டோம்னாக்கா இந்த கொய்யா மரத்தில் சீக்கிரமாக பூ வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இது உருவி வச்சிருக்கிறேன். பார்க்கலாம், நம்ம ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இதுலெல்லாம் பூ வந்திருக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாக்கா மரத்துள்ள வச்சிருக்கிற இந்த சாமந்தி செடியிலையுமே எல்லா கலையிலையுமே அரும்பு வந்திருக்குது. நம்ம இந்த கொய்யா மரத்துலேருந்து உருவின இலைங்க எல்லாமே இந்த தொட்டியில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நேரடியாக அந்த உரமும் கிடைக்கும். இலையோட மக்கு உரம் இப்படி இருந்தாலும் சட்டுன்னு காயாது மரம். நேரடியாக அந்த காற்று படாது, அதில் இப்படியே இருக்கட்டும். இது அவரைக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் செடி வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. நம்ம இப்போ இது கூட இருந்து எதுவுமே பண்ண முடியாது, பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இவ்வளோ நாள் பார்த்தோம். இனிமேல் இது பூ வைக்குதா இல்லை அவரைக்காய் வருதான்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து தான் பார்க்க முடியும். பாருங்க, என்ன பாதியெல்லாம் வந்து நல்லா இருக்குது, பாதி கலைகள் வந்து மஞ்சளாக ஆகிட்டு மாதிரி தெரியுது. எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. நல்லா இருந்தால் பார்க்கலாம், இல்லை காஞ்சி போயிட்டு அதை எடுத்து போட்டு வேறு அவரைக்கொடி தான் நம்ம வைக்கணும். முருங்கை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை மரத்தில் வந்து அன்னைக்கு வந்து நான் பாதி கலைங்களை ஒடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஊர்லேருந்து வந்து பார்த்தாக்கா பூ வந்துருக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த முருங்கை மரத்துல எல்லாம் சேப்பங்கிழங்கு பற்றி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு. இது எடுத்து நம்ம பெரிய தொட்டியில் வைக்கலான்னு. இது கூட நம்மளால் வைக்க முடியல, அதுக்கும் நேரம் பத்தலை நம்மளுக்கு. கத்திரிக்காய் செடி நான் பிடிச்சி கட்டி விழுந்தேன். இப்போ வந்து நம்ம 4-5 காய் வந்து அறுவடை பண்ணிட்டோம். இப்போ எதுவும் காயெல்லாம் இல்லை, கத்திரிக்காய் காயும் இல்லை பூவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில். மற்றது இந்த சம்பங்கி செடி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் நேற்று செம்பருத்தி செடியை மாற்றி வைக்கும்போது இது எல்லாமே கும்பலாக இருந்துச்சு. இது எனக்கு வந்து கட் பண்ணி போட மனசு வரல. இது 2வது வருஷம் இந்த செடி டெல்லி கனகாமரம் செடி. அதனால சரி இதில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் மண்ணு போட்டு வச்சிருக்கிறேன் நான். வாழை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சள் வந்து நம்ம மாற்றி வச்சு எப்படி இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள மாறுதா என்னான்னு. இருக்கிறவரெல்லாம் பார்த்தோம். இந்த சம்பங்கி செடியிலெல்லாம் பூவே வரல. நம்ம ஊருக்கு போயிட்டு பிறகு சம்பங்கி பூக்குமோ, அதில் பூத்து இருக்குமோ என்னான்னு தெரியல. கரும்பும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, 3 பன்னிக்கரும்பு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. 3 கரும்புமே நல்லா இருக்குது. அந்த நாவ மரமும் நல்லா இருக்குது, ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. மதுரை மல்லியில வந்து ஒரு பூ பூத்துருக்குது. இது வந்து பூ முழம் கட்டி விற்கிறது. இது வந்து ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் செம்பருத்தி வந்து நாட்டு செம்பருத்தி. இதில் வந்து ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்குது. மற்றதெல்லாம் நம்ம இது கட் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் புதுசாக வந்திருக்கிற கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கலையிலையுமே இப்போ அரும்பு வருது. நம்ம ஊருக்கு போயிட்டு பிறகு பூத்துச்சுன்னா அந்த பூவெல்லாம் யார் பறிச்சுக்குவாங்க என்னன்னு தெரியல. யாருன்னா பறிச்சுக்கிட்டோம். ஆனால் செடி மட்டும் பார்த்துக்கினா போதும். ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. இருந்தாலும் காற்றடிக்கிறதுல வந்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றி ஆகணும். மல்லிகைப்பூ செடியும் நல்லா இருக்குது, மழவந்தழை செடியும் நல்லா இருக்குது. சீதாப்பள்ளி மரத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருந்த கிளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துனே இருக்கிறோம். இது ஃபுல்லாக காலி ஆகிட்ட மாதிரி தெரியுது எனக்கு. ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு மரமே, இப்போ காலியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது உள்ள நான் இந்த பால்கனிலேருந்து எடுத்துன்னு வந்து வச்சா மிளகா செடியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கவரில். இது என்ன ஒன்றும் தெரியல. நம்ம இருக்கும்போதாவது நம்ம பார்த்து தண்ணி ஊற்றுவோம் எல்லாத்துக்கும். என்ன ஒன்றும் தெரியல செடிங்கள்லாம். இதுவே எனக்கு கவலையாக இருக்குது. பசங்களுக்கு கூட சாப்பாடு 12 மணி கூட ஆனால் கூட பரவாயில்ல, அவங்களாம் பொறுத்துக்குவாங்க, வெயிட் பண்ணிக்குவாங்க. இந்த செடியெல்லாம் நம்ம 2 நாளைக்கு 3 நாளைக்கு தண்ணி ஊற்றலைனாக்கா எல்லாம் வாடி போயிடும். என்ன ஆகும் தெரியல செடிங்க. ஊருக்கு போகணுன்னாலே எனக்கு கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செடிங்களை யார் பார்த்துக்குவாங்க, தண்ணி ஊற்றணுமே. கத்திரிக்காய் செடியில் பாருங்கள், கத்திரிக்காய் செடி நான் கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து 2வது வருஷம் கத்திரிக்காய் அறுவடையே நம்ம முடிச்சிட்டோம். இதில் வந்து ஒரு அரை கிலோ 1 கிலோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காவை நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து சுத்தமாக இந்த கத்திரிக்காய் செடி எடுத்துட்டு நான் இதில் வேறு கத்திரிக்காய் இல்லை வேறு செடி ஏதாவது நடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட 5 கத்திரிக்காய் செடி இருக்குது. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் மரத்தில் வந்து உள்ள ஒரு இலை பழுத்து மாதிரி இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது மரம். பாருங்கள், இந்த கேனில் நான் மாற்றி வச்சேன் செம்பருத்தி செடியை. இது ரோஸ் கலர் செம்பருத்தி நம்ம மாற்றி வச்சோம். புது மண்கலவையெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறோம். நம்ம ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இதில் பூ பூத்துருமோ என்னன்னு தெரியல. கருவேப்பிலையை வச்சுட்டோம். இது பாருங்க, காக்கடா வந்து அரும்பு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பூ யார் கிள்ளுவாங்கன்னு தெரியல. நான் டெய்லி பார்த்துனே இருந்தேன், அரும்பே வராமல் பூ வராமே இருந்துச்சு. இப்போ பாருங்க, இதில் அரும்பு வந்துருக்குது. என்ன பண்ணுறது, இதை இன்னும் 2 நாளில் இது பூ பூத்துரும். யார் பறிக்குவாங்கன்னு தெரியல. பறிக்குவாங்களோ இல்லை அது அப்படியே காஞ்சி கீழே கொட்டிடும். இவங்களுக்கெல்லாம் பூவோட அரும்பு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது ரோஸே அப்படியே இருந்து காஞ்சிடும். செம்பருத்தி ஒன்றா பறிச்சுன்னு போவாங்க பூஜை பண்ணுறதுக்கு. யாருக்கு நான் ஒன்றும் தெரியல. சொல்லியிருக்கிறோம் 2 பேர்கிட்ட, நான் சொல்லியிருக்கிறேன் 2-3 பேர்கிட்ட, பூ ஒன்றா பறிச்சிங்க, காயெல்லாம் கட் பண்ணிங்க, செடிக்கு தண்ணி ஊற்றிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பியாரிக்காரர்கிட்ட, 4வது வீட்டுக்காரர்கிட்ட, 3வது வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க டிசம்பரில் தான் போகிறோன்னாங்க. என்ன ஆகும்னு தெரியல. ஜாதி மல்லியில் வந்து நம்ம நேற்று பூக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். நம்ம இந்த பெரிய கேனில் மாற்றி வச்சுருக்கிறோம் இந்த மஞ்சள் செடியை. அதுவும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படியும் ஒரு 5 கிலோ மஞ்சள் வந்தால் நல்லது தான், சந்தோஷம். புதுசாக நம்ம வந்து நிறைய இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். உரம் போட்டு அந்த செடியில் மஞ்சளில். நாட்டு கனகாமரம் செடி இது என்னால் நம்ம கடைசி வரல நான் இதை மாற்றணும்னு சொல்லினே இருந்து இதை மாற்ற முடியாமல் போயிடுச்சு. செம்பருத்தி செடி மாற்றிட்டோம். ஜாதி மல்லி செடியும் நல்லா இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காயும் வந்து இது பாருங்க, வெம்பின மாதிரி ஆயிட்டுக்குது, வெடிச்சே போயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, வெடிச்சு போயிட்டேன். எப்படி வெடிச்சு போயிட்டுக்குது. சின்ன கத்திரிக்காய் நை வெடிச்சிட்டுக்குதுப்பா. சின்ன கத்திரிக்காய் பிஞ்சு தெரியல என்ன ப்ராப்ளம்னு தெரியல. மஞ்சள் கலர் பெங்களூர் ரோஸும் வந்துருக்குது ஒன்று. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு நாட்டு ரோஸ் பூத்துருக்குது. டெல்லி கனகாமரம் பூ நிறைய பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெங்களூர் ரோஸ் செடி உள்ளதான் இருக்குது. உங்ககிட்ட நான் ஒன்று புதுசாக காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு இங்கே வந்து பாருங்க. எத்தனை தேதி போயிட்டு வந்தோம்பா சரோஜினி மார்க்கெட்டுக்கு. கனகாமரமும் நல்லா இருக்குது. முல்லைப்பூ செடி வந்து ஃபுல்லாக சாஞ்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீழே. நேற்று கூட நான் 2 முல்லைப்பூ செடி கவரில் எடுத்து வச்சேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வச்சேன். அது எங்கே இருக்குதுன்னு என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடியல. இது கத்திரிக்காய் செடி உள்ளே இருக்குது. முல்லைப்பூ செடி 2 வச்சுருக்கிறேன். இந்த கொய்யா மரமும் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், மாங்காய் மரத்தை வந்து நான் இதில் மாற்றி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வருமா என்னன்னு தெரியல. வந்தால் நம்மளுக்கு இதுதான், வரலன்னா என்ன பண்ண முடியும். கத்திரிக்காய் செடியில் வந்து இது பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு 4-5 கத்திரிக்காய் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இன்னைக்கு பறிச்சா தான், இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு பறிச்சுன்னு போயிடலாம். இது ஒரு கத்திரிக்காய், இது பாருப்பா, இது 2 கத்திரிக்காய், 1 2 எவ்வளோ கலர் டார்க்காக இருக்குது பாரு இந்த கத்திரிக்காய். ஆரஞ்சு கலர் செம்பருத்தி நம்ம போனாதான் பூவே பூகும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொட்டி எனக்கு பார்த்து சலிப்பாகி போச்சு. அரும்பு வச்சு ஒரு நாளைக்கு எப்படியோ 5-10 அரும்பு கொட்டினே இருந்துச்சு. நம்ம அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு கழிஞ்சிட்டு எருவு போட்டு விட்டுருக்குறோம். இப்போ பாருங்க, இப்போ தான் அதில் அரும்பு வருது.
அதுவும் நம்ம ஊருக்கு கிளம்புனாதான் பூக்கும் போல இருக்குது. அரளி செடியில் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செவ்வரளி செடியில் வந்து 3-4 பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் அரும்பா இருக்குது. இதுவும் நாளைக்கே இல்லை இன்னும் 2 நாள் பொறுத்து தான் பூக்கும். நாளைக்கு பூத்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம கிளீன் போய் வச்சிடலாம். இல்லைன்னா இந்த பூவெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம். அங்கே பாருங்க பக்கத்தில் எவ்வளோ பூத்து அப்படியே காஞ்சு போயிட்டு விட்டுக்கிறாங்க. இது பூஜை பண்ணுறாங்களே என்னப்பா வச்சிய. தலையிலையுமே 3 அரும்பு வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் செம்பருத்தியில். இதில் 3. இதில் நான் எவ்வளோ நாளாக நான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன் தெரியுமா, பூ எப்போ வரும் எப்போ வந்துவார். இதில் 3 எல்லா கலையிலுமே அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து தெரியல காஞ்சு போயிடுமா தண்ணி ஊற்றாம, இல்லை நல்லா இருக்குமான்றது ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. மழை வரணும், இல்லை செடி பார்த்துக்கணும், அவ்வளோதான். நம்ம கார்டனில் என்னென்ன பூ வந்துருக்குது, என்ன காய் வச்சிருக்குது, என்னென்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த விலாகில் நான் இப்போ சொல்கிறது நாளைக்கு இந்நேரம்லாம் நான் சொல்கிறதுக்கு இங்கே இருக்க மாட்டேன். நம்ம கிளம்பிட்டுருப்போம்னு நினைக்கிறேன். 5:30 மணி ஆயிடுச்சப்பா. கிளம்பிட்டுருப்போம். முடிஞ்சால் நான் உங்களுக்கு நாளைக்கு நான் எங்கே கிளம்புறணும் எங்கே இருக்கணும் அங்கேருந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கார்டனில் செவ்வரளி பூத்து தான் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். மறுபடியும் பூக்கும்போது லைவில் வரும்போது விலாகில் வரும்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தமாரி வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.